இங்கே வரானே. இவங்களும் வீடியோவில் வரணும்னு ஆசைப்படுறாங்க. வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பயப்படுத்தாதீங்க, எனக்கு பயமா இருக்குல்ல. எல்லாரும் பார்த்தீங்களா உங்க பிரேம் இதுல இருந்து இங்கே வரீங்க. அப்படி போகணும். இப்படி வரணுமா ப்ரோ? இப்படியே அதேதான் பின்னாடி ப்ரோ இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி ஆரம்பிங்க? ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப லேக் ஆகுதா? கடவுள் மறுபடியும் முதல்ல ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். உள்ள வாங்க. ஃபேஸ் பண்ணுங்க. ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுது. ஓகே, நைஸ். ஓகே, நீங்கள் வாங்க. ஒன் ஆஃப் அன் இன்ஸ்பிரேஷன் டு யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு மீடியேட்டரான எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ தட்டிட்டான், விடுங்க, கட் பண்ணுங்க. யோ 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 பத்திக்கு போதியா ஃபோனு? போனா எந்த தானே 60,000 உனக்கா போகுது? எனக்கு தான் போகுது. வை, அப்படியே எடுத்து உள்ள வை. அது அதிலே பறந்து சிரிக்காது. நமக்கு புது ஒரு இன்டர்வியூவர் கிடைச்சிருக்காரு. நம்மளோட பெட்டு கேட்டு எல்லாமே அவங்க தான். ஸோ அவர் தூங்குறது எல்லாமே அண்ணா கூட தான். அவர் இருந்தாதான் அவர் பக்கத்துலேயே வந்து படுத்துக்குவாரு. ஸோ இவரையும் சேர்த்து இன்டர்வியூ எடுக்க போகிறோம். நம்ம இவர் ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்டாஃப், அவர் ஒரு ஸ்டாஃப்ன்றாங்க. எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு தெரியல, என்னோட அதிகமாக வாங்குவாப்புல. ஸோ டெய்லி ஒரு பேக்கெட் மில்க்கு, கொஞ்சம் பிஸ்கட்டு, அதுதான் அவங்களுக்கு சம்பளம். நல்லா இருக்கும். ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி. ஐயோ சார், உங்களுக்கு நைட் டியூட்டியா? எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? எப்படி நீங்கள் அந்த ஒரு டாஸ்க்கெல்லாம் எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க? எப்படி பேர் இன்ஸ்பயர் பண்ண போகிறீங்க? ஸோ கடைசி கொஷின் நான் வேறு மூக்கில் இது பண்ணிட்டேன். நல்லா ஆன்சர் பண்ணிங்க. பட் இப்போ என்னன்னா, நீங்கள் என்றைக்குமே பயப்படாமல் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நடக்கும். அவரை சைலண்ட் போல் வச்சு ஆஸ்பைரிங் தேவையில்லை. நான் அதுக்கு தான் வேறு வேர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் எதில் விட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வர சொல்லிட்டீங்களா? ஓகே, அப்போனா ஓகே. நம்ம வந்து டேரெக்டாக நம்ம பேசுகிறோம், கட் பண்ணும். அட போங்க, எல்லாம் நம்பி வந்த மாதிரி செக் பண்ணி